இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே போக ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க ரெடியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா! சத்தமாக ஹல்லேலூயா சொல்லலாமா? ஓகே, இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் கண்ணாடி பார்த்தீங்க? மிரர். சரி, நான் மாற்றி கேட்குறேன், எத்தனை பேர் கண்ணாடி பார்க்கல? கண்ணாடி பார்க்காம இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். முடி எப்படி இருக்குது, ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது, நம்ம அண்ட் கண்ணாடியை மாதிரி ஒரு ட்ரூத் ஸ்பீக்கிங் டிவைஸை நீங்கள் உலகத்திலே பார்க்க முடியாது. இந்த உலகத்திலேயே உண்மையை, சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கிக்கிற ஒரே ஒரு என்டிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி தான். அந்த கண்ணாடி பொய் சொல்லவே சொல்லாது. உங்களுடைய கண் வீங்கி இருந்துச்சுன்னா நைட்டு கண் வீங்கியிருந்த மாதிரி தான் காட்டும். தலை எப்படியா திரும்பி இருந்துச்சுன்னா, முடி எப்படியா திரும்பி இருந்துச்சுன்னா, காது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக காட்டுறது ஒரே இது தான். ஏன்னா இப்போது இன்ஸ்டாகிராம்லலாம் ஃபில்டர்ஸ் வந்துருச்சுல. மூக்கு பெருசாக இருந்தால் மூக்கு சின்னதாகிறதுக்கு ஒரு ஃபில்டர் இருக்குது, கரெக்டுங்களா? மூஞ்சி குண்டாக இருந்துச்சுன்னா மூஞ்சி இப்போது சில பேருக்கு டபுள் சின் இருக்கும், இப்படி டபுள் சின் இருக்கும். அந்த டபுள் சின் போகிறதுக்கெல்லாம் ஒரு ஃபில்டர் இருக்குது. இப்படி வச்சா ஒரு ஆங்கிளில் பார்த்தா இந்த ஜா லைன் கர்வெல்லாம் வருது, எல்லாத்துக்குமே ஃபில்டர் ஆயிடுச்சு. அது வந்து ட்ரூத் கிடையாது. ஆனால் கண்ணாடி தான் உங்களுக்கு ட்ரூத்தை பேசிகிட்டே இருக்கும். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் மிரர் ஆர் யூ சீயிங்? நீங்கள் எந்த கண்ணாடியை நீங்கள் பார்க்குறீங்கன்னு தான் ரொம்ப முக்கியம். சில டைம் எனக்கு எப்போவுமே ஹெச்என்எம் கண்ணாடி ரொம்ப பிடிச்சிருக்கும். ஹெச்என்எம்மில் போய் நீங்கள் ட்ரையல் பார்க்குறவங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஹெச்என்எம்மில் நல்லா ஒல்லியாக காட்டும். ஹெச்என்எம் கண்ணாடி வந்து நல்லா அப்படியே எதுவும் நம்ம பயங்கரமான இருக்க மாதிரி காட்டும். ஆனால் சில இடத்துல போனீங்க, இப்போ வெஸ்ட் சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்குடா நம்ம துணி வாங்குகிறோம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கண்ணாடியிலேயே ஒவ்வொரு விதமான கண்ணாடி. சில டேமேஜ்ட் கண்ணாடி இருக்கும், கரைப்பட்டு அந்த காலத்து கண்ணாடி. அந்த கண்ணாடியை பார்த்தீங்கன்னா ஒரு 1960s டைம் ட்ராவல் ஆகிருவீங்க. அப்படியெல்லாம் நிறையா மூவிஸ் எல்லாம் வந்திருக்கும். ரொம்ப மோசமான கண்ணாடி. நீங்கள் நல்லா இருந்தால் கூட, நீங்கள் மேக்கப்பே போட்டிருந்தா கூட அந்த கண்ணாடி வந்து உங்களை ரொம்ப அசிங்கமாகவோ ஒரே டல்லாவோ தூங்க மூஞ்சியாவோ காட்டும். ஆனால் நீங்களும் நானும் கண்ணாடியை பார்க்கணுன்னு வசனத்தில் சொல்லியிருக்கு. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறதில்ல, பட் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, வார்த்தையாகிய கண்ணாடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். லைக் வேர்ட் இஸ் த மிரர். நான் ஆக்சுவலாக மிரரை கொண்டு வரணும்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் மிரர் எதுவுமே இல்லை, எல்லாம் வால் ஹேங்கிங் மிரர்னால எதையும் கொண்டு வரல. ஸோ வார்த்தையாகிய கண்ணாடியை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஸோ ஆஸ் யூ see the mirror, ஸோ மிரர் என்ன சொல்லும்? அது உண்மையை தான் பேசும். எந்த உண்மையை பேசும்னா ஃபேக்ட்ஸை பேசாது, சத்தியத்தை பேசும். ஃபேக்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்லும்? உன் சரீரத்தில் ஒரு பெரிய கொடூரமான வியாதி இருக்குன்னு சொல்லும். ஆனால் வார்த்தை என்ன சொல்லும்? நீ அதை நம்பாத, நான் காட்டுற இமேஜை நீ பாரு அப்படின்னு சொல்லி அது புதிய புதிய காரியங்களை சொல்லும். ஸோ நம்ம இன்னைக்கு காலையில் யார் அந்த மிரரில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு இந்த காலையில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் நல்லா பாருங்கள். ரூபம், இமேஜும் எதுவும் கனெக்டடாக இருக்குன்னா அடையாளமும் ரூபமும் கனெக்டடாக இருக்குது. எத்தனை பேர் ஐடி கார்டு வச்சுருக்கிறீங்க? ஐடி கார்டு ஏதோ ஒரு இதில் நீங்கள் ஐடி கார்டு போட்டிருப்பீங்க, ஸ்கூல், காலேஜஸ் எல்லாமே. ஸோ ஸ்கூல், காலேஜ் எதில் நீங்கள் ஐடி கார்டு போட்டாலும் உங்களுடைய ஃபோட்டோ இல்லாத ஐடி கார்டை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன் ஐடி கார்டில் உங்கள் ஃபோட்டோ இருக்குன்னா, பிகாஸ் த இமேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுடைய ஐடென்டிட்டியை யாராவது தெரிந்து கொள்ளணும்னா உங்களுடைய முகம், உங்களுடைய ரூபத்தை அவங்க பார்த்து தான் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. கோர்ட்டில் யாரும் அந்தளவுக்கு கிரிமினல் கேஸ்க்கெல்லாம் நம்ம போயிருக்க மாட்டோம். அப்படி அந்த இப்போ சின்ன இப்போ கோர்ட் ரூம் இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குது. ஆனால் நீங்கள் மூவிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டு மாதிரி இருக்குது. அந்த கூண்டில் போய் நிற்கிறப்போ ஐ விட்னஸஸ் கூப்பிடுவாங்க. ஐ விட்னஸஸை கூப்பிட்டு அவங்க கேட்குற கேள்வி, பார்க்குறதுக்கு அவர் எப்படி இருந்தார்? ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸில் மாட்டினாரே, அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாருன்னு அவங்க பார்க்குறதுக்கு இவங்க சொல்கிறாங்க, பார்க்குறதுக்கு இப்படி இருந்தார், வயசானவர், 50 வயசு போல் இருந்தார், மூக்கு இப்படி இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் டு இமேஜ். ஐடென்டிட்டி, உங்களுடைய அடையாளம் எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா உங்களுடைய ரூபத்தோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல கூட ரூபத்தோட உங்களுடைய அடையாளம் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால திருத்துவத்தில் இருக்கிற 3 பேர் என்ன சொல்கிறாங்க? லெட் அஸ் கிரியேட் மேன் இன் ஆர் இமேஜ். யாருடைய இமேஜில், யாருடைய ரூபத்தில் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோன்னா உங்களுடைய அப்பாவுடைய ரூபத்தில் கிடையாது, உங்களுடைய சொந்தக்காரங்களுடைய ரூபத்தில் கிடையாது, விழுந்து போன மனிதனுடைய ரூபத்தில் கிடையாது, ஆண்டவருடைய சாயலாகவே நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். இஃப் ஐ கேரி த இமேஜ் ஆஃப் காட், என் ஐடென்டிட்டி எப்படிப்பட்ட ஐடென்டிட்டினா அவரோட ஐடென்டிட்டி தான் எனக்கு வரணும். எத்தனை பேர் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறீங்க? இமேஜும் 2 ஐயும் கனெக்டட், இமேஜ் அண்ட் ஐடென்டிட்டி கனெக்டட், ரூபமும் அடையாளமும் கனெக்டடாக இருக்கிறதுனால ரூபம் அவருடையது இருந்தால் என் அடையாளம் யாருடையதாக இருக்கணும்?
சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என் அடையாளம் யாருடையதாக இருக்கணும்? அவருடையதாக இருக்கணும். அவருடைய அடையாளம் தான் எனக்கு இருக்குது. நான் போட்டிருக்கிற ஐடி கார்டு வந்து ஹெவன் ஐடி கார்டு. அதனால தான் வசனம் உங்களை குறித்து சொல்லியிருக்கிறது, வி ஆர் த சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் வி ஆர் த சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். ஏன்னா அவருடைய ஐடென்டிட்டி கார்டு தான் நமக்கு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு இமேஜ், யாரோட இமேஜ் வந்திருக்கு? அப்பாவோட இமேஜ் வந்துருச்சு. ஆனால் உங்களுடைய ஐடென்டிட்டி நீங்கள் எங்கே தேடுறீங்கன்னா, இந்த உலகம் சொல்லுகிற வார்த்தையிலையும், உங்களுடைய வியாதியிலையும், உங்களுடைய சம்பளத்திலையும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்புலையும், உங்களுக்கு இருக்கிற சொத்துலையும் தான் உங்களுடைய ஐடென்டிட்டியை தேடுறீங்க. See, you got the image of God. கர்த்தருடைய ரூபம் உங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் உங்களுடைய அடையாளத்தை யார்கிட்ட தேடுறீங்க? மக்கள் உங்களை செலிப்ரேட் பண்ணுறாங்களா? வியூஸ் எவ்வளோ போயிருக்கு? வியூஸ் நல்லா போச்சுன்னா இது நல்ல பாட்டு, வியூஸ் நல்லா போகலன்னா நல்ல பாட்டு இல்லை. நீங்கள் நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. நான் இன்னொரு ஸ்டோரி சொல்கிறேன். எத்தனை பேர் எக்ஸாம்ஸில் கம்மி மார்க் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் டாப் டக்கராக இருக்கிறாங்க. ஆமாவா இல்லைங்களா? நான் ஒரு வேளை ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் யாரையும் டீமோட்டிவேட் பண்ண இல்லை. எல்லோரும் நல்லா படிக்கணும், எல்லா ஃபஸ்ட் ரேங்க்கும் வாங்கணும். ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவங்களுடைய டேஞ்சர்ஸை நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறீங்க, உங்களுக்கு ஒரு சம்பளம், நீங்கள் நல்லா தேர்ச்சி பெறுறீங்க. உடனே எல்லோரும் சொல்லுவாங்க ஸ்கூல் ஃபஸ்ட்னோடனே உடனே என்ன பண்ணுவான்? எல்லா கம்பெனியும் உங்களை தேடி வருவான். கம்பெனி எதுக்கு தேடி வரான்? உங்களை எஜமானாக்குறதுக்கா? எக்ஸாக்ட்லி. உங்களை ஸ்லேவாக்க உங்களை தேடி வருவான். என்ன சொல்லுவான்? என் கம்பெனியில் நீ வந்து வேலை செய்யு. ஏன் வேலை செய்யணும்? நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கிற. இப்போ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவன் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. அவன் BMW காரை வாங்கவே முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அவங்க ஓனர் வாங்கியிருப்பார், அவங்க மேனேஜர் BMW வாங்கியிருப்பார். இவர் எதில் செட்டில் ஆகிடுவார்னா, ஒரு i10 காரு, 2 BHK வீடு, ஒரு வண்டி, பசங்களுக்கு கொஞ்சம் 50 பவுண்ட்ஸ் நகையை சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு, நான் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ். ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவனுடைய நிலைமை என்ன ஆகுது? ஆனால் படிக்காமல் ஃபெயில் ஆகின்னு இருப்பான் தெரியுமா? அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவன் சரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். ஒன்றுமே ஒரு தண்ணி கேன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலையா? தண்ணி கேன் பிஸ்னஸ் ஆரம்பித்தவன் ஒரு எம்பையரே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி சொந்தமாக கூல் ட்ரிங்க்ஸை, காளிமார்க்கு சோடா பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவங்கெல்லாம் சின்ன சின்ன வீடுகளில் போய் தண்ணி கொடுத்த ஒரு ஆள், மதுரையில் சும்மா தண்ணி கொடுத்துருந்த ஒரு ஆள் அப்படியே ஒரு பெரிய எம்பையர் ஆரம்பித்து இப்போ கோக் பெப்சியெல்லாம் எங்கேயுமே ஓடுறதில்ல. எல்லாம் லோக்கல் கூல் ட்ரிங்க்ஸ். எந்த ஹோட்டல் போனாலும் கோலி சோடா தான் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் கடைசியாக கோக்கை எந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னே தெரியல. எல்லாத்தையும் எராடிகேட் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவர் என்ன பண்ணுறாரு? அவர் வந்து அந்த ஐடென்டிட்டியே வாழ்ந்துடுறாரு. அவர் தேர்ச்சி பெற்றோம். அவருடைய ஐடென்டிட்டி என்ன இருக்குது? நான் ஒரு அடிமைங்கிற ஐடென்டிட்டி. ஆனால் நீங்கள் தோல்வியில் இருந்தாலும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வேறு லெவலில் போகலாம். ஏன்னா உங்களுக்குள்ள அந்த அளவுக்கு திறன் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ட்ராப் அவுட்டு. இலான் மஸ்க் ஸ்கூலில் ஒழுங்காக படிக்கலை. ஆனால் பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க்கு கீழே வேலை செய்கிறவங்களாம் எல்லாம் பெரிய ஞானியாக இருக்கிறாங்க. அந்த ஒழுங்காக ஸ்கூலே படிக்கலை. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை யார்கிட்ட இருந்து தேடணும்னா அவர்கிட்ட உங்களுடைய அடையாளத்தை தேடுகிறப்போ நீங்கள் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலாக வருவீங்க. ஒருவேளை எக்ஸாம்ஸில் யாராவது ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி வர்ஷிப் லீட் பண்ணப்போ கூட என் மைண்டில் அது ஓடிட்டே இருந்துச்சு. என் ஸ்பிரிட்டில் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இஃப் சம்படி இஸ் நாட் ஏபிள் டு கிளியர் சம் எக்ஸாமினேஷன், ஏதோ ஒரு எக்ஸாமினேஷனை குறித்து பயம், இல்லைனா எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியல, இல்லை எக்ஸாமினேஷனை எப்படி மேற்கொள்வேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பெரிய உயர்வை தருவார். நீங்கள் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறீங்களோ கிளியர் பண்ணலையோ அது செகண்டரி. ஆனால் உயர்வுங்கிறது நிச்சயம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என்னை வாளாக்காமல் என்னை தலையாக தான் வச்சுப்பார், என்னை உயரங்களில் ஏறி வர பண்ணுவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மோசேவுக்கு சொன்ன அதே ஆசீர்வாதத்தை இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் நான் பேசுகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களை ஏறி வர பண்ணுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? திஸ் இஸ் த ஐடென்டிட்டி தட் யூ அண்ட் ஐ ஹேவ். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அடையாளம் அதுதான். சரி, இப்போது இமேஜ், ரூபம் அப்படின்னா இந்த ரூபத்தை தெரிந்து கொண்டாதானே நான் எப்படிப்பட்டவன்னு நமக்கு தெரியும். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா அவருடைய சாயலில் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய சாயல் என்னப்பா? ஆண்டவருடைய சாயல் என்ன? நீங்கள் தான் பாட்டு பாடுறீங்களே, உம்மை கண்டவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. இதே பாட்டா பாடிக்கிறீங்க. உங்களை புரிஞ்சிக்க முடியாது, உங்களை பார்த்தது யாரும் கிடையாது, உங்களுக்கு ரூபம் கிடையாது, இதே பாட்டா பாடுறீங்களே. ஆனால் அவருடைய ரூபத்தில் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறதே. அப்போ அவர் யாரு தான்? அவர் எப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, மேலே இருக்கிற டேடி எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கணுன்னா
நீங்கள் ஜீசஸை புரிஞ்சுக்கிட்டா போதும். அதனால சீஷர்கள் கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இஃப் யூ லுக் அட் மீ அண்ட் இஃப் யூ see me, நீங்கள் மேலே இருக்கிற தகப்பனை பார்த்த மாதிரி. ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கொலோசியர் 1:15 வாசிக்கலாமா? கொலோசியர் 1:15. தேவனுடைய தற்ஸ்வரூபம் அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் தி இன்விசிபிள் காட். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா ஜீசஸ். ஜீசஸ் எக்ஸாக்ட் ரெப்ளிகா ஆஃப் ஹிஸ் டேடி. எப்படி ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி இருக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். 2 பேதுரு 1:4 வாசிங்க. திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக ஆண்டவர் உங்களை என்னையும் வச்சிருக்கிறார். We are the partakers of the divine nature of God. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய சாயலாகவே நம்மளை படைச்சிருக்கிறாரு. இந்த சாயலை நம்ம புரிந்து கொள்ள முடியல. இந்த சாயலை புரிஞ்சாதான் நம்ம யாருன்னு தெரியும். அப்போ குமாரன் அவர் அனுப்பிச்சாரு. நீ குமாரனை பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பார்த்த மாதிரின்னு. இப்போ குமாரன் எப்படி இருந்தார்னா குமாரனுடைய சாயலுக்கு நம்ம பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐ ஆம் த பார்ட்டேக்கர் ஆஃப் இஸ் டிவைன் நேச்சர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? யூ ஆர் நாட் த பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் தி சின்ஃபுல் நேச்சர். ஆதாமுக்குள்ளே இருந்த பாவமான ரூபம் உங்களுக்குள்ளே கிடையாது. ஒருவேளை உங்கள் அப்பா அம்மாவுக்கு வியாதிகள் இருந்துச்சுன்னா அந்த வியாதி உங்களுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஹெரிடிட்ரியாக கேன்சர் செல்ஸ் உங்களுடைய குடும்பத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, கேன்சர்லாம் விட்டுருங்க, முடி கொட்டுற செல் இருந்தால் கூட அது உங்களுக்கு வராது. எத்தனை பேர் உங்களுக்கு விசுவாசிக்கிறீங்க? நேற்று ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தாங்க. ரஷ்யாவில் ஒரு கப்புள், ஒயிட் ஹஸ்பண்ட், ஒயிட் ஒய்ஃப், குழந்தை பிளாக்காக பிறந்திருக்கு. நீங்கள் வேறு எந்த விதத்துலையும் தப்பாக யோசிக்காதீங்க. ஒயிட் ஹஸ்பண்ட், ஒயிட் ஒய்ஃப், குழந்தை பிளாக், டிஎன்ஏ கரெக்டாக இருக்குது. அப்பாவோட டிஎன்ஏ அம்மாவோட டிஎன்ஏ கரெக்டாக இருக்குது. ஆனால் குழந்தை எப்படி பிளாக்காக பிறந்துச்சுன்னு டாக்டர்ஸ் முழிக்கிறாங்க. எவ்ரிதிங் இஸ் கரெக்ட். இவங்க கிட்டேருந்து குரோமோசோம் வந்திருக்கு, அவங்க கிட்டேருந்து குரோமோசோம் வந்திருக்கு, குழந்தை பிளாக்காக இருக்குது. இது எதை நமக்கு ஞாபகம் மூட்டுதுன்னா, நாட் நெசசரிலி உங்கள் அப்பா அம்மாவோட மோசமான டிஎன்ஏ அவங்களுடைய இந்த உலக சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களோட தொத்தி வரணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் நீங்கள் ஆண்டவருடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. இஃப் யூ பிலீவ், எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய சாயலாகவே நான் அந்த உலகத்தில் இருக்கிறேன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ இயேசுடைய சாயலை நீங்கள் புரிந்து கொள்ளணும். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த இமேஜ் ஆஃப் ஜீசஸ் டு நோ வாட் இஸ் யுவர் இமேஜ். நீங்கள் எந்த இடத்துல இருந்து உங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் கீழே எப்படிப்பட்ட வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில் நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நான் ஒரு பயங்கரமான ஒரு பேசேஜை நான் பார்த்தேன். இந்த பேசேஜ் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. இந்த பேசேஜில் இருந்து தான் எப்படி உங்களுடைய கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு பேச போகிறேன். எத்தனை பேர் வீட்டில் கண்ணாடி வச்சுருக்கிறீங்க? இனிமேல் உங்களுடைய கண்ணாடியை எப்பெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்கள் வசனம்ங்கிற கண்ணாடி வழியாக தான் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேங்க் அக்கௌண்ட்டில் 0.2 rupees இருக்கும். 0.2 rupeesலாம் இருக்கா? அது ஏன் தான் அந்த மளிகை கடையில் 92.16 ஜிபேயில் பிடிக்கிறான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒன்று 92 பிடி, இல்லை 93 பிடி. 16 நான் மற்ற 84 பைசா வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? 84 பைசாவில் என்ன வாங்க போகிறேன்? அது 0.23 அப்படின்னு பிடிச்சின்னு இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அது உங்களுடைய ஐடென்டிட்டி கிடையாது. உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், இதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்களோ நீங்கள் மாத்திரமே அந்த அடையாளத்தில் நீங்கள் வாழ முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தான் தரும். இங்கே பாருங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் ஐஸ்வர்யானா தான் வாழ முடியும். நீங்கள் ஐஸ்வர்யானா தான் வாழணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உடனே ஒரு குரூப்பு கிளம்பிடும். அதான் ஏசப்பா சொன்னார், ஐஸ்வர்யவான்னு பரலோகத்துக்கு போகிறது ஒரு ஒட்டகம் எப்படி நீடலுக்குள்ளே போகிற மாதிரி கஷ்டமோ அதே மாதிரி போக முடியாது. இது ஐஸ்வர்யவானுடைய மென்டாலிட்டியை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. காசு காசு காசுன்னு சுற்றுறாங்களே அவங்களுடைய மென்டாலிட்டியை குறித்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ எந்த பணக்காரங்களும் போகக்கூடாதுன்னா ஆபிரகாம் ஃபஸ்ட்டு நரகத்துக்கு போயிருக்கணும், யோபு ஃபஸ்ட்டு நரகத்துக்கு போயிருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோபு மாதிரி ஒரு சீமானன் பார்க்கவே முடியாது, ஆபிரகாம மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளை பார்க்கவே முடியாது. அதெல்லாம் விடுங்க. எங்கள் தலைவர் சாலமோன்னு ஒருத்தர் இருக்கிறார். சாலமோனுடைய காலத்தில் என்ன தெரியுமா பிரச்சனை? தங்கத்தை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாதனால எத்தனை பேர் குப்பை மேடெல்லாம் பார்த்துருக்கிறீங்க? வசனத்தில் எப்படி தெரியுமா எழுதியிருக்கு? தங்கம் ஒரு பொருட்டாக எண்ணப்படாதனால தெருக்களில்
ஹீப்ஸ் அண்ட் ஹீப்ஸாக கோல்டை சும்மா கொட்டி வச்சுருப்பாங்களாம். ட்ரூ ஸ்டோரி. சிஜிஐ கிடையாது, ஏஐ கிடையாது, ட்ரூ ஸ்டோரி. இப்படி தான் சாலமோன் காலத்தில் கொட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஏன்னா சாலமோன் ஹேட் அன் என்கவுண்டர் வித் காட். ஆண்டவரோட ஒரு என்கவுண்டர். அவர் சொன்னார், இதுவரைக்கும் இந்த உலகத்தில் உன்ன மாதிரி ஞானி யாரும் இருக்க போகிறதில்ல. அந்த ஞானத்தால் வருகிற ஐஸ்வர்யத்தை சாலமோன் அனுபவிச்சார். என்னுடைய கிரேட்டஸ்ட் டிசையர் என்னன்னு சொல்கிறேன், நம்மளுடைய சர்ச்சில் யாருமே கடன் வாங்கக்கூடாது, யாருமே கடன்கிற பாரத்தை சுமக்கக்கூடாது, கடன்கிற சுமையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் கடன் கொடுக்குறவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக நீங்கள் வாழுகிறது என்னுடைய கிரேட்டஸ்ட் டிசையர். உங்களுடைய குடும்பத்தில் வறுமையின் வாடையே அடிக்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நமக்கு எதுக்கு தெரியுமா காசு வேணும்? பல ஃபேமிலிஸை ஹெல்ப் பண்ணுங்க, பல பேருடைய குடும்பத்தை நம்ம தாங்கணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பல பேருக்கு சும்மா கொடுத்துனே இருக்கணும். புது ஷர்ட் வச்சுக்கோ, புது பேண்ட் வச்சுக்கோ, புது ஷூ வச்சுக்கோ, எதையாவது புது ஃபோனை வை, இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காகவாது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு பேசேஜை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேசேஜ் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்தை, இந்த பேசேஜை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரீடெக்ஸ்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்றேன். யாக்கோபு அப்பா வீட்டை விட்டு ஓடி போகிறாரு. ஆசீர்வாதத்தை திருடிட்டு பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு வெறும் கோலும் தடியுமாக போனேன்னு எங்கே ஓடினார்? மாமா வீட்டுக்கு ஓடிட்டார். யாக்கோபோட அம்மா பேர் என்ன? வண்டர்ஃபுல், ரெபெக்கா. ரெபெக்காவோட தம்பி வீட்டுக்கு ஓடுறாரு, லாபானுடைய வீட்டுக்கு ஓடுறாரு. ஓடி போய் இவருக்கு லவ் வருது. லவ் யார் மேலே வருதுன்னா தங்கச்சி மேலே வருது. தங்கச்சி பேர் ரேச்சல். ரேச்சலை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், யாக்கோபு எத்தனா இருக்கலாம், ஆனால் லாபான் எத்தனுக்கும் எத்தன். யாக்கோபு நினச்சிருந்தான், என்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபெலோ, என்ன மாதிரி கேடியை பார்க்கவே முடியாதுன்னு இவர் போனார். ஆனால் போன வீடு எப்படி தெரியுமா? லாபான் எப்படிப்பட்டார்? நீ எத்தனா டே, இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட் அப்படின்னாருல லாபான். அந்த மாதிரி எத்தன்லேயே ஒரு பயங்கரமான எத்தன் தான் லாபான். சொல்கிறாரு, என் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், ஆனால் நீ வேலை செய், 7 வருஷம் வேலை செய். ஸோ 7 வருஷம் வேலை செய்கிறாரு. 7 வருஷம் வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சம்பளத்துக்கு பதிலாக பொண்ணை கொடுக்குறாங்க. ஸோ 7 வருஷமாக சம்பளம் கிடையாது, 1 ரூபா சம்பளம் கிடையாது. 7 வருஷம் முடிஞ்சோடனே சரி இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறப்ப கல்யாணம்லாம் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனால் இவர் கேடி லாபான் என்ன பண்ணுறாரு, நைட்டு இவங்க 2 பேரும் முதல் இரவில் சேர்றப்போ தங்கச்சியை அனுப்பாமல் அக்காவை அமுச்சு விட்டுறாரு, லேயா போனதுக்கப்புறம் இவருக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு இதெல்லாம் நிறையா டவுட்ஸ் இருக்குங்க. பரலோகத்தில் போனப்போ எனக்கு ஆண்டவர்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்கணும். அதில் ஏன்னா எந்த ஒரு தியாலஜியும் அது பெருசாக விவரிக்கிறது இல்லை, எந்த பைபிள் கமெண்ட்ரிலையும் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. ஆண்டவர்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் ஒரு பெஞ்சை போட்டு பேசுகிறதுக்கு நிறைய கேள்வி இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த கேள்வி இதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கேள்வி அந்த மாதிரி இருக்கா இல்லையா? இந்த மாதிரி ஒன் ஆஃப் த கேள்வி என்ன தெரியுமா? சின்ன வயசுலேயே குழந்தைகளாக இறக்குற குழந்தைங்க எங்கே போகும்? உங்களுக்கு குழப்பி விட்டேன்னா சரி, அப்புறம் நான் திரும்பி அதுக்கு வரேன். ஸோ இந்த மாதிரி இவர் எப்படி விட்டார்னு தெரியல. இந்த லேயால் வந்து எப்படி அக்கான்னு தெரியாமல் போச்சுன்னு தெரில. ஏன்னா 7 வருஷமாக அந்த வீட்டில் இருந்துருக்கிறான்னு அக்காவையும் பார்த்துருப்பாரு. சரி, காலையில் பார்த்தாரு, என்ன அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னோடனே எனக்கு அவரும் கை கழுவிட்டார், எனக்கு தெரிலப்பா எப்படி. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, எப்படி நான் வந்து தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், என்னுடைய கலாச்சாரத்தில் அக்காவை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. ஏன் முன்னாடியே தெரியலையா? இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? சரி, இவர் சொல்கிறாரு. ஆனால் யாக்கோபு எத்தன்கிறாங்களே, எனக்கு இதை படிக்க யாக்கோபு உண்மையாக ரொம்ப பெரிய முட்டாளாக இருக்கிறார். ஹி வாஸ் ஜஸ்ட் அ லூனட்டிக் கை. லூனட்டிக்னு கூட இல்லை, எதிர்காலமே இல்லாமல் வாழ்கிறார். அப்பா வீட்டை விட்டு ஓடி வந்தால் இதான் பிரச்சனை. தம்பி தங்கச்சி, உங்களுடைய அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டிங்கன்னா இதான் பிரச்சனை. எனக்கு எல்லாமே தெரியும், என்னுடைய சுய பலத்தால் நான் செஞ்சிடலான்னா இதான் பிரச்சனை. நீங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலேருந்து எப்பெல்லாம் இறங்கி வரீங்களோ, இல்லாத தேவையில்லாமல் 7 வருஷம் போகும், 14 வருஷம் போகும், 21 வருஷம் போகும். இருக்கிற இடத்துலையே மனரம்யமாக நீங்கள் இருங்க, ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் விட்டுட்டு ஓடாதீங்க, இதை விட ஒரு பெரிய இடம் இருக்குது, இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு எங்கேயும் ஓடாதீங்க. இவர் போயிட்டார், 7 வருஷம் வேலை செஞ்சுட்டாரு. இப்போ ரேச்சலையும் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாரு. இன்னும் அடுத்த 7 வருஷம் வேலை செய்கிறாரு. 7 வருஷம் வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரேச்சலை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ 2 பேரோடைய டயலாக் வருது. ரேச்சலுக்கு குழந்தை பிறக்கல, ரொம்ப நாளாக காத்திருக்கிறாங்க. லேயாளுக்கோ குழந்தை பிறந்துருச்சு. ரேச்சல் சொல்கிறா, என்னுடைய அடிமை பெண்ணாவது நான் அனுப்பிச்சி விட்றேன், என் சர்வன்ட் மெய்டாவது அனுப்பிச்சி விட்றேன், அவளாவது பெற்றெடுத்து அந்த குழந்தையை நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி டயலாக்லாம் போயிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஜேக்கப்புக்கு ஞானம் வருது.
எப்பா நான் இத்தனை வருஷமாக உனக்கு வேலை செஞ்சேன், எனக்கு சம்பளமே கிடையாது, ஆனால் இப்போது எனக்கு சம்பளம் வேணும், ஏன்னா எனக்கு தனி குடும்பம் ஆயிடுச்சு, ஒரு குடும்பம் இல்லை 2 குடும்பம், இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும், எனக்கு சம்பளம் வேணும் அப்படின்னு சொன்னப்போ இவர் நியாயமாக கேட்குறாரு சம்பளத்தை. அவரே ஒரு ஐடியா சொல்கிறார், இதில் ஒரு பயங்கரமான ட்ரூத் இருக்குது, இதில் பயங்கரமான ரெவலேஷன் இருக்குது, இதில் எப்படி உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். எத்தனை பேர் வெயிட் பண்ணிருக்கிறீங்க? எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கிறீங்க? இப்போ ஒரு ஐடியாவை சொல்கிறார் ஜேக்கப், நீ எனக்கு சம்பளம் கொடுக்க வேணாம், நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 32ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். 32. எத்தனை பேர் ஷீப்ஸ் பார்த்துருக்கிறீங்க? நம்ம ஒரு மட்டன் கிடையாது, ஷீப். ஷீப்புனா தமிழில் செம்மறியாடு. செம்மறியாடு வந்து ஜென்ரலாகவே வெள்ளையாக தான் இருக்கும். கடைசியாக ஸ்பாட்டட் செம்மறியாடை நீங்கள் என்றைக்கு பார்த்துருக்கிறீங்க? இல்லைனா ஸ்ட்ரைப்டு ஜீப்ரா மாதிரி ஸ்ட்ரைப்பாக இருக்கிற செம்மறியாடை எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? ஒருவேளை வெள்ளை வந்து லைட்டாக ஹாஃப் ஒயிட்டாக ஆகலாம், இல்லைனா கருப்பாக கூட மாறலாம். பிளாக்லேருந்து ஒயிட் வரைக்கும் தான். H&M கலெக்ஷன் மாதிரி வேறு கலர்லாம் புதுசாக வராது, வேறு டிசைன்ஸே இருக்காது. பிளாக்லேருந்து ஒயிட், ஷேட்ஸ் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட் தான் நீங்கள் செம்மறியாடில் பார்க்க முடியும். ஆனால் தலைவனோட கெத்தை பாருங்கள், யாக்கோபு. இவர் என்ன சொல்கிறாரு, இஃப் யூ ஃபைண்ட் எனி ஸ்பாட்டட் ஆர் ஸ்ட்ரீக்ட் ஷீப்ஸ், அந்த மாதிரி புள்ளி வச்சதோ டால்மேஷன்ஸ் மாதிரியோ இல்லைனா வரி வரியாக இருக்கிறதோ அந்த மாதிரி ஆடுகளையும் செம்மறி ஆடுகளையும் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு எனக்கு சம்பளமாக நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ 33ஆம் வசனம் அவர் சொல்கிறார், ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய மந்தைக்கும் என்னுடைய மந்தைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் உங்களுடைய மந்தையை திருடுற ஆள் இல்லைன்னு நீங்கள் தெரியணும்னு தான் நான் இந்த ஒரு டிஃப்ரென்ஸை கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் எல்லாமே வந்து பிளெயினான கலர்ஸை வச்சுக்கோங்க, இந்த ஸ்பாட்டட் அப்புறம் அந்த ஸ்ட்ரைப்டு மந்தையெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க. ஒருவேளை ஸ்பாட்டட் இல்லாமல் ஸ்ட்ரைப்டு இல்லாத மந்தைகள் என்னுடைய மந்தையில் இருந்துச்சுன்னா, ஆடுகள் இருந்துச்சுன்னா, நான் திருடி கொள்ளப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியும். என்னுடைய நீதி அதான், என் நீதி விளங்கும், நான் எப்படி ரைச்சியஸாக இருக்கிறேன்னு நீங்கள் பார்க்கணுன்னு தான் இந்த ஒரு கோரிக்கையாக அவர் வைக்கிறார். அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். 34ஆவது வசனம். இப்போது இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ், இந்த 4 வசனத்துக்கு நானே ஒரு தலைப்பு வைக்கிறேன், இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ். சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள் ஆன சேலஞ்ச். நான் ஏற்கனவே சொன்னேன், ஷீப்ஸில் ஸ்பாட்டட் அண்ட் ஸ்ட்ரைப்ட் ஷீப்ஸை நீங்கள் பார்க்கவே முடியாது. புள்ளி இருக்கிற ஆடுகளும் வரி வரியாக இருக்கிற செம்மறி ஆடுகளும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் யாக்கோபு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இன்றைக்கி கூட உங்களுடைய வாழ்க்கையில் இம்பாசிபிளான சிச்சுவேஷன்ஸ் நிறையா இருக்கலாம். உங்களுடைய ஐடென்டிட்டி சொல்லும், இந்த இம்பாசிபிளான சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, கர்த்தருடைய செயல்பாடு இல்லாமல் நடக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு ஈஸியான பாசிபிலிட்டியை இந்த காலை வேளையில் பேசுகிறேன். உங்களுடைய கண்ணாடியை நீங்கள் மாற்றுகிறப்போ, உங்கள் உடைஞ்சு போன கண்ணாடியை நீங்கள் தூக்கி போட்டுட்டு இயேசுவாகிய கண்ணாடியை உங்களுக்கு முன்பாக வைக்கிறப்போ. இன்றைக்கி சர்மனுடைய டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் இஸ் மை மிரர். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? என் கண்ணாடி என்னென்னா, நான் என் கண்ணாடியை பார்க்குறப்போ இயேசுவோட முகம் தான் எனக்கு தெரியும். நான் எப்பெல்லாம் அந்த கண்ணாடியை பார்க்குறேனோ என்னுடைய கண்ணில் இருக்கிற அழுக்கு தெரியாது, என் மூக்கு நெளிஞ்சிருக்கிறது தெரியாது, நான் முடியில்லாமல் இருக்கிறது எனக்கு தெரியாது, என் வாய் உளர்றது எனக்கு தெரியாது, என் நாக்கில் டேஸ்ட் இல்லாத எனக்கு தெரியாது, எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ எந்த பிரச்சனையும் இந்த கண்ணாடியில் தெரியாது. ஏன்னா இயேசு அவருடைய முகத்தை இந்த கண்ணாடி வழியாக வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி இந்த 4 வசனத்தில் இம்பாசிபிளான சிச்சுவேஷன்ஸ் பாசிபிள் ஆகும் நீங்கள் அவரை பார்க்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை அவங்களுடைய சரீரம் செத்து போனதாக இருக்கும். பாருங்கள், ஆபிரகாம் வந்து அவன் சரீரம் செத்து போயிடுச்சுங்க. அவன் சரீரம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஒன்றுமே இல்லாத நிலைமையில் அவன் தாத்தாவாயிட்டான், ஒன்றுமே முடியல. ஆனால் அவனை ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. சாராள் என்ன பண்ணுறா, அவளை பார்க்குறா. அவளை பார்த்த உடனே அவன் சிரிக்கிறா, நகைக்கிறா, ஏளனமாக சிரிக்கிறா. எப்படி ஆண்டவர் பண்ணுவார்னு நக்கலாக சிரிக்கிறா. ஆனால் இவர் ஒரு நாள் கூட சிரிக்கல, பிகாஸ் he saw his image in Jesus. இன்னொரு இடத்துல அருமையான ஒரு பேசேஜை நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆபிரகாம் வீட்டுக்கு 3 தூதர்கள் வருவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஒரே ஒரு தூதன் மட்டும் சாராளை பற்றி விசாரிப்பார். சாராளை பற்றி விசாரிக்கிற அந்த தூதன் பேசுகிற அடுத்தது என்ன தெரியுமா வரும்? அடுத்த வசனத்தில் என்ன தெரியுமா வார்த்தை வரும்? ஐ ஆம்ங்கிற வார்த்தை வரும். ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீங்கள் அடிக்கடி இந்த கன்ஃபெஷன்ஸ் எல்லாம் சும்மா லைட்டாக எடுத்துக்கிறீங்க. இது பாஸ்டர் கூட ரெயினுக்கு சொல்லியிருந்தார், ஐ ஆம் போல்டுன்னு நீ சொல்லு. பெட்டியோட அப்பா சொல்லியிருந்தார், ஐ ஆம் போல்டு. நீங்கள் சொல்லுகிறப்போ ஐ ஆம்ங்கிற வார்த்தையிலேயே ஆண்டவர் கலந்துருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? when you say I am rich அப்படின்னா ஆண்டவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே கலந்துருக்கிறார். ஏன்னா அவருடைய பேர் ஐ ஆம்.
நிறைய பேருக்கு இன்னும் புரியல நினைக்கிறேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். நீங்க இப்ப தெரியாம ஐ ஆம் பால்டு அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்களேன். ஐ ஆம் பால்டு, நான் ரொம்ப கருப்பா இருக்கல, ஐ ஆம் பிளாக், ஐ ஆம் டேண்ட் அப்படின்னா நீங்க அந்த வார்த்தையில கூட ஆண்டவருடைய மகத்துவத்தை சேர்க்குறீங்க. எத்தனை பேர் இந்த இன்டென்சிட்டியை புரிஞ்சுக்கிறீங்க? ஐ ஆம் அ வீக் பர்சன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஐ ஆம் எப்பெல்லாம் ஐ ஆம்னு சொல்கிறீங்களோ, ஆண்டவருக்கு எவ்வளவோ நாமங்கள் இருந்துச்சு, அதில் ஒரு நாமம் அவர் இருக்கிறவராக இருக்கிறவர். ஐ ஆம், ஐ ஆம், ஐ ஆம் எல் ஷடாய், அவர் ஐ ஆம் எல் எல்யோன், ஐ ஆம் எல் ரோயி, இருக்கிறவராகவே இருக்கிறவர். இந்த இடத்துல அந்த தேவதூதன், இந்த தேவதூதன் ஐ ஆம்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த தேவதூதன் மாத்திரம் எஸ்கேப்பு, இன்னும் 2 தேவதூதர்கள் மாத்திரம்தான் சோதம் அண்ட் கொமோராக்கு வருவாங்க. அப்போ அந்த தேவதூதன் யாரு? ஜீசஸ். இன்னொரு இடத்துல யாக்கோபு இரவு முழுவதும் ரெசீல் பண்ணுறாரு, என்னை ஆசீர்வதிக்க விட்டால் ஒழிய உங்களுடைய கரத்தை நான் விட மாட்டேன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துலையும் ஐ ஆம்ங்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் ரெகுலராக மெடிடேட் பண்ணலன்னா இதை மெடிடேட் பண்ணுங்கள். இந்த 2 தேவதூதனுடைய பேச்சில் ஐ ஆம்ங்கிற வார்த்தை கலந்துருக்கும். அந்த இடத்துலையும் ஏசப்பா சீனுக்கு வராரு. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு சாப்டர்லையும் யூ கேன் see Jesus in every chapter. தெரியுமா? எவ்ரி ஜெனசிஸில் பார்க்கலாம், எக்ஸோடஸில் பார்க்கலாம், இயேசு எல்லா இடத்துலையும் சீனில் இருப்பார். ஏன்னா திஸ் புக் இஸ் த மிரர் ஆஃப் ஜீசஸ். நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்க படிக்க, பைபிளை வாசிக்க வாசிக்க, இயேசுங்கிற கண்ணாடியில் உங்களை பார்த்துட்டே இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸோ அசால்ட்டாக நீங்கள் சொல்லாதீங்க ஐ எம் அ ஸ்டூபிட் கை அப்படின்னு சொல்லாதீங்க, ஐ எம் அ லூசர்னு சொல்லாதீங்க, ஐ எம் அன் அமேசிங் கைன்னு சொல்லுங்கள். ஐ ஆம்னு சொல்லுகிறப்போ நீங்கள் ஆண்டவரை உள்ளே இழுக்கிறீங்க. எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. இனிமேல் உங்களுடைய வார்த்தையை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. ஐ ஆம் ஸ்ட்ராங், ஐ ஆம் அமேசிங், ஐ ஆம் ஒண்டர்ஃபுல்லி மேட். அப்படி இன்னைக்கு சர்வீஸ் முடிகிறப்போ நம்ம நிறைய கன்ஃபெஷன்ஸ் பண்ண போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? இந்த கன்ஃபெஷன் பண்ணுகிறப்பவே ஐ ஆம் காட் வந்து உங்களை அப்படி அவர் இருக்கிற வண்ணத்திலேயே உங்களை மாற்றுகிற காலை வேளையாக இந்த காலை வேளை இருக்க போகிறது. இந்த செம்மறி ஆடுகளில் இம்பாசிபிளான சேலஞ்சை கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் தான் பயங்கரமான திங்ஸ்லாம் நடக்கும். 35ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அவனுடைய மந்தையில் ஒரு 6000 ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 6 ஆடு, 8 ஆடு யூனிக்காக இருக்கும். தெரியுமா? சில நான் சொன்னேனே இந்த ரஷ்யன் கப்பலுக்கு ஒரு பிளாக் குழந்தை பிறந்துச்சுன்னு, அது மாதிரி யூனிக்காக சில ஸ்பாட்டடும் சில ஸ்ட்ரைப்ட் ஷீப்பும் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போது ஃபஸ்ட்டே இம்பாசிபிலிட்டிங்க. அப்படி ஒரு செம்மறி ஆடு பிறக்காடு. அண்ட் இஸ்ரேல் தேசத்தில் இருக்க, நீங்கள் ஒரு வேளை கூகுள் பண்ணி நீங்கள் சும்மா பாருங்களேன், கோட்ஸ் அண்ட் ஷீப் இன் இஸ்ரேல் அப்படின்னு அடிச்சிங்கன்னா நீங்கள் கலர்டு ஸ்பாட்டட் அண்ட் ஸ்ட்ரைப்ட் ஷீப்ஸை பார்க்கவே முடியாது. எல்லாமே ஒயிட்டாக இருக்கும், இல்லை ஹாஃப் ஒயிட்டாக இருக்கும், இல்லை டார்க் பிளாக், ஒரு மாதிரி பேல் பிளாக், கிரேஷ் பிளாக்காக இருக்கும். இந்த 3 கலர் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டே ஒரு இம்பாசிபிளான சேலஞ்ச். இப்போ இம்பாசிபிளை சூப்பர் இம்பாசிபிள் ஆக்குறதுக்கு லாபானு, அவர் எத்தனுக்கும் எத்தன் லாபான்ல, அவர் கேடிக்கும் கேடி, அவர் என்ன பண்ணுறாரு, நைட்டோட நைட்டாக இருந்த கொஞ்சம் அந்த ஸ்பாட்டட் ஆடுகள் எல்லாத்தையும் பேக் பண்ணி பையனோட அனுப்புகிறாரு. எங்கே அனுப்புகிறாருன்னா, 3 நாள் ட்ராவல் பண்ணால் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும்ல, 3 நாள் நீ ட்ராவல் பண்ணுப்பா, எங்கே போகிறது, எங்கேயாவது போ, இவன் எப்படியும் அவனுக்கு சம்பளத்தை தரக்கூடாது, என் 2 பொண்ணுங்களையும் அவனுக்கு தந்துட்டேன். ரொம்ப மோசையா. நான் யாக்கோபை குறித்து ரொம்ப வேதனைப்பட்டேன் நேற்று. நான் யூஸ்வலாக என்னை ஆசீர்வதிக்க விட்டால் ஒழிய உங்களை கைவிட மாட்டேன், இந்த மாதிரி வசனத்தை தான் நம்ம அசோசியேட் பண்ணிக்கிறோம். ஏல் பெத்தேல், வானத்தின் வாசல், அவர் ஒரு கல் அனாயின்ட் பண்ணார். ஆனால் உண்மையாலுமே இவர் ஒரு பேக்காக இருந்திருக்கிறாரு. உண்மையாலுமே 21 வருஷம் மாமா வீட்டில் 1 ரூபா சம்பளம் இல்லாமல் அடிமையாக வாழ்ந்துருக்கிறாரு. அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் லேயால் கிடைச்சாங்க பாவம். இன்னும் 7 வருஷம் ரேச்சலுக்காக வேலை செஞ்சுருக்கிறாரு. இது பத்தாதுன்னு இன்னும் 5 வருஷம் இருக்கிறார். கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் மாமா வீட்டில் இருந்து சம்பளமே கிடையல. கடைசியாக வாயை திறந்து கேட்குறாரு, கொஞ்சம் சம்பளம் கொடுங்கய்யா, எனக்கு தனி குடும்பம் ஆயிடுச்சு, நானும் கொஞ்சம் வாழ வேணாமா, என் வாழ்க்கையும் செழிக்க வேணாமா அப்படின்னு சொல்கிறப்போ அந்த இம்பாசிபிள் சூப்பர் இம்பாசிபிள் ஆக்குறார் லாபன். நடக்கவே முடியாத சூழல், இது சுத்தமாக நடக்க முடியாதுங்கிற நிலைமைக்குள்ள லாபான் தள்ளி போய் அந்த ஆடுகள் எல்லாத்தையும் பேக் பண்ணி 3 நாள் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ்க்கு அமுச்சு வைக்கிறார். சூப்பர் இம்பாசிபிள் சிச்சுவேஷன். இன்றைக்கி காலையில் யாருக்கு இம்பாசிபிள் சிச்சுவேஷனை தாண்டி சூப்பர் இம்பாசிபிள் சிச்சுவேஷனுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை வந்தால் கூட பரவாயில்ல, கர்த்தரை நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறப்போ
அவருடைய அடையாளத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறப்போ, எவ்ரி சூப்பர் இம்பாசிபிள் சிச்சுவேஷனுக்குள்ள ஆண்டவர் புதுப்பிக்கிற வல்லமையும் ஜீவனை பிறப்பிக்கிற அதிசயமான கிரியையும் இந்த கால வேளையில் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில பேருடைய மேரேஜ் அப்படி தான் சூப்பர் இம்பாசிபிளாக இருக்கும். சில பேருடைய பிஸ்னஸ் அப்படி தான் சூப்பர் இம்பாசிபிளாக இருக்கும். சில பேருடைய படிப்பு சூப்பர் இம்பாசிபிளாக இருக்கும். சூப்பர் இம்பாசிபிளை விவரிக்கிற ஒரு மனுஷன் நான் கிடையாது. நான் சூப்பர் நேச்சுரல் அப்பாவை விவரிக்கிற ஒரு தாழ்மையான ஊழியக்காரனாக இருக்கிறதுனால அவரை மாத்திரமே நான் விவரித்து கொண்டிருப்பேன். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் அவரையே விவரிங்க. சூப்பர் நேச்சுரல், சூப்பர் அபவுண்டிங், சூப்பர் மேசிவ் காட், சூப்பர் மேசிவ் ஃபாதரை நீங்களும் நானும் சொந்தம் கொண்டாடுறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ சான்ஸே இல்லைங்க பிறக்கிறதுக்கு. இப்போ தான் த பவர் ஆஃப் த மிரர் சீனுக்கு வருது. 37ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாமா? பின்பு யாக்கோபு பச்சையாக இருக்கிற புன்னை வாதுமை. இந்த வாதுமைங்கிற மரத்தை நீங்கள் அடிக்கடி பைபிளில் பார்க்கலாம். வாதுமை மரம் இங்கிலீஷில் என்னென்னா ஆல்மண்ட் ட்ரீ. இந்த வாதுமை மரத்தை கிளைகளை உடைத்து இவர் என்ன பண்ணுறாரு, இப்போது மரத்தோட பட்டையெல்லாம் நீங்கள் பிச்சிங்கன்னா உள்ள வெள்ளை சாப் இருக்கும் தெரியுமா? ரப்பர் ட்ரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வெள்ளையாக இருக்கும். இப்போ கூட எல்லாருமே லவ்வர்ஸ் பேர்லாம் எழுதி வைப்பாங்களே, ஹார்ட்டின் போட்டு ஸ்கூல்லலாம் அப்படியே எல்லாம் மரத்தையும் உள்ள வெள்ளையாக இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? ஸோ அந்த மாதிரி வெள்ளையாக தெரிகிற மாதிரி ஸ்ட்ரைப்பாக அவர் பிக்கிறார். எத்தனை பேர் அந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாம் பிச்சிருக்கிறீங்க? அட்லீஸ்ட் நீமோட பிரான்ச்சஸையாக நம்ம பிப்போம். அதோடைய பிரான்ச்சஸ் எல்லாம் அப்படியே பிச்சு உள்ள வெள்ளை தெரிகிற மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, வாதுமை மரத்துலேருந்து எடுத்துருக்கிற அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் எடுத்து ஆடு தண்ணி குடிக்க வருதுல்ல, தண்ணி குடிக்க வர இடத்துக்கு முன்னாடி அவர் போட்டு வைக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணி குடிக்கிற டேங்க் இங்கே இருக்குன்னா டேங்க்குக்கு அந்த சைடு ஒரு பெரிய பிரான்ச் மாதிரி ஒரு எரிக்கிற ஒரு பெரிய பிரான்ச்சஸ் மாதிரி போட்டு வச்சு எல்லாத்தையும் உரிச்சு போடுறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கிற ஆடு தண்ணி குடிக்க வருது. தண்ணி குடிக்க வர இடத்துல அது ரிஃப்ளெக்ஷன்ஸை பார்க்குது. என்ன ரிஃப்ளெக்ஷன்ஸ் பார்க்குன்னா, இந்த வாதுமை மரத்தை எப்படி வரி வரியாக வெட்டி போட்டிருக்கிறத ரிஃப்ளெக்ஷன்ஸை பார்க்குது. அதை பார்த்துட்டு இதை குடிக்கிறப்போ ஒரு தமிழில் அந்த வார்த்தை 38 போடுங்க. 38 கடைசி பொலிவதுண்டு. பொலிவதுண்டுனா ஆடுகள் சேர்கிற நேரம், மேட் ஆகிற நேரம். இந்த தண்ணி குடிக்கிற இடத்துல தான் இந்த ஆடுகள் மிங்கிள் ஆகி மேட்டாகும். மேட்டாகி பிறக்கிற ஆடுகளுக்கு ஒரு ஆடு கூட பிளெயினான ஆடு பிறக்கல, எல்லாமே ஸ்பாட்டடாகவும் ஸ்ட்ரைப்டாகவும் தான் ஆடு பிறந்துச்சு. இப்போ என்ன மேட்ரு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தண்ணி குடிக்கிற இடத்துல அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸை பார்க்குதுல்ல, இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸை பார்க்குறப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி தெரியுமா, வரி வரியாக ஸ்பாட்டடாக அவர் போட்டு வச்சிருக்கிறத பார்த்து குடித்த உடனே இதுக்கு என்ன தோணுது, எனக்கு பிறக்க போகிற குழந்தை இப்படி தான் பிறக்கும், எனக்கு பிறக்கிற குட்டி இப்படி தான் பிறக்கும், நான் இந்த ஜாதியை சேர்ந்த ஆடு, நான் இப்படிப்பட்ட வகையை தான் நான் பெற்று எடுப்பேன் அப்படின்னு அதோட ரிஃப்ளெக்ஷனை எப்படி பார்க்குதுன்னா வாதுமை மரத்துலேருந்து பார்க்குது. இந்த வாதுமை மரத்தை குறித்து நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். த ஆல்மண்ட் ட்ரீயோட ஒரு பயங்கரமான கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஆரனுடைய துளிர்த்த கோல் ஆல்மண்ட் ட்ரீயோட பிரான்ச். ஆல்மண்ட் ட்ரீ இன்னொரு ஸ்பெஷல் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது. இந்த இலை உதிர் காலம் இருக்குல்ல, இலை உதிர் காலம் முடிஞ்சு இலை துளிர்க்கிற காலம் வருகிறப்போ, இந்த ஸ்ப்ரிங் சீசன் வரப்போ ஃபஸ்ட்டு பிளாசம் ஆகிற மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ட்ரீ தான், வாதுமை மரம். இந்த வாதுமை மரத்துலேருந்து தான் ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்துச்சு. ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதை டினோட் பண்ணுதுன்னா ஜீசஸை டினோட் பண்ணுது. எத்தனை பேர் நான் சொல்கிறது விளங்குது? ஏன்னா அவர் தான் மரணத்தை ஜெயித்து, அவர் தான் ஜீவனோட என்றென்றைக்கும் இருக்கிற தேவன், அவர் தான் உயிர்த்தெழுதலாக இருக்கிறார். ஹீ இஸ் த ரிசரக்ஷன், ஹீ இஸ் த லைஃப், ஹீ இஸ் த அபண்டன்ட் லைஃப். அவருக்கு மரணம் கிடையாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அது மாத்திரம் இல்லாமல் இந்த வரியாக பிச்சு அந்த மரத்தை பிச்சு போட்டார்ல முன்னாடி, நான் என்னுடைய ஆவின் கண்களில் எப்படி பார்க்குறேன்னா இயேசுவோடைய சரீரம் எப்படி பிற்கப்பட்டது, ஹவு ஜீசஸ் பாடி வாஸ் பியர்ஸ்ட். அவர் வரி வரியாக 38 அடிங்க முதுகில், 38 அடினால் அவருடைய முதுகு முழுவதும் அப்படியே ப்ளவுடு சாயில் மாதிரி ஆயிடுச்சான். அந்த ப்ளவுடு சாயில் தான் இந்த வாதுமை மரத்தோட கம்பேரிசன். There was a comparison between the almond branch and Jesus. எத்தனை பேர் என்னோட பயணித்து வரீங்க? எத்தனை பேர் நான் சொல்கிறதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஆவியின் கண்களில்? இப்போது இந்த ஆடு என்ன பண்ணுது, நான் ஒரு சாதாரண ஆடு தான், எனக்கு குறைவு இருக்குது, ஆனால் என் குறைவை பார்க்க போகிறதில்ல, நான் என் ரிஃப்ளெக்ஷனை பார்க்க போகிறேன்னு பார்த்த உடனே அந்த ரிஃப்ளெக்ஷன் ரியாலிட்டியாக மாறுது. இன்றைக்கி காலையில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கண்ணாடி இருக்குங்க.
அதுதான் ஆண்டோடைய வார்த்தைங்கிற கண்ணாடி, இயேசுங்கிற கண்ணாடி. இந்த கண்ணாடியை பார்க்குறப்போ இந்த கண்ணாடியில் இருக்கிற சத்தியங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையோட ரியாலிட்டியாக மாறும். The reflections will become reality. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இந்த கண்ணாடியை விட்டுட்டு நீங்கள் உங்களையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அது அப்படியே ரியாலிட்டி, அதே கஷ்டத்தில், அதே வலியோட, அதே வேதனையோட நீங்கள் வாழ வேண்டியதான். ஆனால் இந்த ஆடு டிசைட் பண்ணுது, நான் இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸை பார்க்க போகிறேன். இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸை பார்த்த உடனே பிறக்கிற ஆடு எல்லாம் வரியும் ஸ்பாட்டடுமாக தான் பிறந்துச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? திஸ் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் ஒர்க் ஆஃப் காட். இந்த ஒர்க்கு எப்படி தெரியுமா வருது? யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமாகி இந்த ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறார். இந்த ஐடியாவை நீ பண்ணு, இந்த ஐடியா படி நீ பண்ண உடனே உனக்கு சம்பளம்லாம் வேறு லெவலில் வரும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ 39வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். 39. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுதுன்னு தெரியல. இப்போ லாபானுடைய மந்தை எல்லாம் பிளெயின் ஷீப்ஸ் அண்ட் பிளெயின் கோட்ஸ். அப்போ அந்த சைடு ஃபேஸ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவருடைய குட்டி போட்டதெல்லாம் வரியும் ஸ்பாட்டடுமா இருக்குது. இவருடைய குட்டிகளெல்லாம் இந்த சைடு நிப்பாட்டிட்டு அதை பார்க்குற மாதிரி ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ணி வச்சு, இதெல்லாம் என்னுடையது, அதெல்லாம் உன்னோடையது அப்படின்னு காட்டிகிட்டே இருக்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவருடைய ஆடுகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது, நம்பர்ஸில் பெருகி கொண்டே இருக்கிறது. 41ஆம் வசனம். இப்போது அந்த ஆட்டிலேயே பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கோப்புகளுக்கு எதிராக பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாயிலே போட்டு வைக்கிறான். ஸோ திஸ் இஸ் த கீ. நம்ம அடையாளத்தை குறித்து பிரசங்கிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே யாருன்னு வாரமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களை பார்க்காதீங்க, வசனத்தை பாருங்கள். கண்மூடித்தனமாக அந்த வசனத்தை விசுவாசிங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும், இது வரைக்கும் வராத ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். பட் யூ ஹாவ் அ சாய்ஸ். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? நான் என்னதான் என் தொண்டை தண்ணி போகிற அளவுக்கு நான் கத்துன்னு கத்தலாம். உடனே இங்கே ஒரு பிளாக் அமெரிக்கன் சர்ச் மாதிரி டிங் டாக் லெட்ஸ் கோ ரிசீவ் இட் பாபா எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். பட் இஃப் யூ ஆர் நாட் ரிசீவிங் த வேர்ட் ஆஃப் காட், வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கலைன்னா நீங்கள் லாபானுடைய கட்சியில் நீங்கள் சேர்க்கப்படுவீங்க, யாக்கோபோட கட்சியில் நீங்கள் சேர்க்கப்பட மாட்டீங்க. பலத்த ஆடுகள் பொழியும் போது நீங்கள் பலத்த ஆடா வீக்கான ஆடான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? ஆர் யூ ஸ்ட்ராங் ஷீப்ஸ் ஆர் ஆர் யூ வீக் ஷீப்ஸ்? யாக்கோபு எதுக்கு முன்னாடி தெரியுமா அந்த வாதுமை மரத்தை எல்லாம் போடுறாரு? பலத்த ஆட்டுக்கு முன்னாடி தான் அவர் இந்த மரத்தை எல்லாம் போடுறாரு. ஒன்லி வென் யூ ஆர் த லிசனர் ஆஃப் த வேர்ட். நிறைய பேர் வார்த்தையை கேட்குறீங்க, ஆனால் வார்த்தையை வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நான் யாரையும் கீழே பேசலை, ஜென்ரலாக கிறிஸ்தவர்கள் வார்த்தையை கேட்குறாங்க. வார்த்தையை ஜென்ரலாக எப்படி தெரியுமா கேட்குறாங்க? பா இன்னைக்கு சர்மன் டாப் டக்கரியா, அது வார்த்தையை கேட்குறது இல்லை, அது நீங்கள் எனக்கு மார்க் போடுறது. எத்தனை பேருக்கு புரியுது? பா அந்த ப்ரீச்சர் ஐயோயோயோ வேற லெவல் ப்ரீச்சர், அப்படியே இங்கே தொட்டார்னா அங்கே போய் அப்படி திரும்பி யூட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துடுவார். இது ப்ரீச்சிங்க்கு நீங்கள் கைத்தட்டுறது, வார்த்தையை கேட்கறது இல்லை. பா இவர் பேசினால ஒரே காமெடி தான், அப்படியே பேசினே இருப்பார், டைம் போகிறதே தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, இவர் பேசின உடனே ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு அப்படியே நெஞ்ச போட்டு உலுக்கிறது. இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட் டுவர்ட்ஸ் த ஸ்பீக்கர். அன்லெஸ் யூ டேக் த வேர்ட் டு யுவர் ஹார்ட். நான் எவ்வளோ மொக்கையான ப்ரீச்சராக இருக்கலாம், நான் எவ்வளோ சூப்பரான ப்ரீச்சராக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியே செய்யாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? ஹல்லேலூயா. ஸோ வர்ஷிப்புங்கிற டைமென்ஷனில் உங்களுடைய ஒத்துழைப்பே பெருசாக தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் கர்த்தரை உயர்த்துகிறப்போ ஆண்டுடைய மகிமை இறங்கி வருகிறது. உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய ஆத்மாவையும் அது கண்ட்ரோலில் எடுக்குது. See, when I worship, when we all worship, நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல உங்களுடைய மைண்டை வேற எங்கேயோ வச்சுட்டு இருந்தாலும் ஆண்டவருடைய பிரச்சனை உங்களை ஆட்கொள்ளும், அது it will take over you. ஆனால் வார்த்தை அப்படி கிடையாது. See, the word of God doesn't work like that. உங்களுடைய சாய்ஸ் இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தை வேலை செய்யாது. நான் பாட்டுக்கு இருப்பேன், ஆண்டவர் நினச்சா என்னை ஆசீர்வதிக்கிட்டோம், அப்படி வேலை செய்யாது. நான் என்ன வேணால் பண்ணுவேன், ஆண்டவர் நான் ஆசீர்வதிப்பார், அப்படி வேலை செய்யாது. யூ ஹாவ் டு டேக் அ சாய்ஸ். இங்கே பிரசங்கம் பண்ணுகிற ஒவ்வொரு காரியத்தையும், நீங்கள் வேதத்தில் வாசிக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வார்த்தையின்படி நான் வாழுவேன் அப்படி நீங்கள் டிசைட் பண்ணால் தான் அந்த வார்த்தை வேலை செய்யும். இல்லைனா தட் வில் பி ஜஸ்ட் another லெட்டர். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? ஏன் சில குடும்பங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுது, ஏன் சில குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படலை, ஏன் சில மக்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னா பிகாஸ் தே டேக் த வேர்ட் ஆஃப் காட் இன்சைட். அவங்களுடைய வார்த்தையை உள்ள எடுத்து அவங்க செயல்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல
பலத்த ஆடுகள் பொழியும் போது there were some strong sheep. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா there were some weak sheep. பலவீனமான ஆடுகளுக்கு ஸ்ட்ரைப்டு பிரான்ச்சஸை அவங்களுக்கு புரியவும் இல்லை, அவங்களுக்கு தேவையும் படலை அப்படின்னு யாக்கோபு டிசைட் பண்ணிட்டார். இவங்களுக்கு என்னதான் இயேசுவை பற்றி நான் பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் பிற்கப்பட்ட சரீரத்தை பற்றி பிரசங்கம் பண்ணாலும், சிலுவையில் அறையப்பட்ட பிரசங்கம் பண்ணாலும், இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சர்ச்சுக்கு வர்றது எதுக்குன்னா மார்க் போடுறதுக்கு. நம்ம சர்ச்சில் அப்படி யாருமே இருக்கக்கூடாது. நீங்கள் எனக்கு மார்க் போட்டால் பரவாயில்ல, ஆனால் தேவையில்லாதுக்கெல்லாம் மார்க் போட்டு ஆண்டுடைய பிரசனத்தில் செலவழிக்கிற நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிருக்காதீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? எத்தனை பேர் புரிஞ்சு கொள்றீங்க? இங்கே இருக்கிறப்போ வார்த்தையை எடுத்து உள்ளே வாங்கிட்டு நீங்கள் போகாமல் வேற எதுக்கும் நீங்கள் சர்ச்சுக்கு வராதிங்க, வேற எதையும் குறித்து கவலைப்படாதீங்க. டோன்ட் பி இன்செக்யூர்ட். இப்போது சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர் இப்படி என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க, இந்த பிரதர் இப்படி சொல்லிட்டாங்க. நம்ம சர்ச்சில் அப்படி கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஐ வாண்ட் டு எக்யூப் எவ்ரிபடி. நீங்கள் எல்லாருமே கிறிஸ்துவை போல நான் அப்படி இருக்கணும், நீங்கள் இருக்கணும், நம்ம எல்லாருமே அப்படி இருக்கணும். ஒருவேளை உங்களை பற்றி தப்பாகவே ஒரு சிஸ்டர் பேசினாலும் அதில் நீங்கள் ஒரு பொருட்டாக எண்ணிக்கவே கூடாது. ஏன்னா யுவர் ஐடென்டிட்டி இங்கே இருக்குது. சிஸ்டர் சொல்கிற வார்த்தையில் உங்கள் ஐடென்டிட்டி கிடையாது. இந்த சிஸ்டருக்கு சமைக்கவே தெரியல, சொல்லின்னு போ. வசனம் என்ன கரிச்சு அப்படி நான் ஜீசஸ்ங்கிற மிரர் தானே பார்க்குறேன். உங்கள் பசங்களை ஏதாவது தப்பாக பேசியிருக்கலாம், இந்த பையன் ஒரே குறும்பாக இருக்கிறான்ல, இந்த பையன் சரியில்லை, நீ சொல்லிட்டு போ. ஜீசஸ்ங்கிற மிரர் தான் நான் பார்க்குறேன். யார் யார் அஃபென்ஸ் எடுப்பாங்கன்னா when you are not looking at Jesus as your mirror. நீங்கள் உங்களையே கண்ணாடியில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஓ சொல்லிட்டாங்க போலையே, என்னை பற்றி பேசிட்டாங்க போலையே, ஒருவேளை வீட்டில் என்னை பற்றி தான் பேசுகிறாங்களோ, இவங்க தான் அஃபென்ஸ் எடுப்பாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? nobody should have the spirit of offense in our church. ஒருவேளை யாரோ ஒருத்தங்க உங்களை தப்பாகவே பேசினாலும் அவங்கள நீங்கள் bless பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த சேலஞ்சுக்கு ஓகே சொல்கிறீங்க? எத்தனை பேர் இந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்கிறீங்க? நீங்கள் மாத்திரமே இயேசுவை கண்ணாடியில் பார்க்குறீங்க, நீங்கள் மாத்திரமே வார்த்தையை கண்ணாடியில் பார்க்குறீங்க. நோபடிஸ் வேர்ட் ஷுட் அஃபெக்ட் யூ. அந்த நிலைமைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கணும். யாரோட வார்த்தையும் நம்மளை ஷேக்கே பண்ணக்கூடாது. ஒரு துர்ச்செய்தி உங்களுடைய வீட்டின் கதவை தட்டி உங்களுடைய காதுகளுக்கு வந்தாலும் நீங்கள் ஷேக் ஆகாமல் அப்படியே நிற்கணும். ஏன்னா கர்த்தராகிய அஸ்திபாரத்தில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறதுனால காற்றடித்தாலும் புயல் எடுத்தாலும் உங்களை அசைக்கவே கூடாது. நீங்கள் பாட்டுக்கு சிரிச்சினே இருக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் லூஸாக இருக்கணும்னு. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நான் வாரம் வாரம் அதை திரும்பி ரிப்பீட் பண்ணிட்டுருக்கிறேன். யூ ஹாவ் டு பி லிட்ரலி லூனட்டிக்ஸ். நீங்கள் பைத்தியமாக இருந்தால் தான் வார்த்தையில் இருக்கிற மாதிரி நீங்கள் நடக்க முடியும். யார் யார் பைத்தியமாக இல்லையோ, காமெடிக்கு சிரிச்சுக்கிட்டு, இன்டென்சிவான வார்த்தை வரப்போ அதுக்கு அழுதுகிட்டு, இமோஷ்னலாக பேசுகிறப்போ புலம்பிக்கிட்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் பைத்தியமாகவே ஆகலைன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசுவை நீங்கள் உங்கள் கண்ணாடியில் பாருங்க. இயேசுவை உங்களுடைய கண்ணாடியில் பாருங்கள். 43வது வசனம். இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே பேசுகிறேன். இந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு மேலே வந்த அந்த ஆடுகள் அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்ததுனால, அதோட ஐடென்டிட்டியை பார்க்காம எதோட ஐடென்டிட்டியை பார்த்துச்சுன்னா, எனக்காக பிற்கப்பட்ட ஒரு சரீரத்தின் ஐடென்டிட்டியை பார்த்தனால, எனக்காக நொறுக்கப்பட்ட ஒரு சரீரத்தின் ஐடென்டிட்டியை பார்க்கறதுனால, நான் அப்படி மாறினால யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானோ அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே பேசுகிறேன். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளையும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். அப்படின்னு இந்த காலகட்டத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் சொன்னேன்னா, செழிப்பின் உபதேசி அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க. ஒருவேளை அதை நான் மாற்றி சொல்கிறேன். இவ்விதமாய் இந்த புருஷன் பரலோகத்தில் சென்றதுக்கு அப்புறம் தங்கத்தினாலான வெள்ளியினாலான வீடுகளினால கட்டப்பட்டு சுகித்து குடும்பத்தோடு வாழ்வான். 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிற ஒரு புருஷன் அப்படின்னு நான் சொன்னேன்னா எல்லாரும் கைதட்டும். ஓ, டீப் ப்ரீச்சிங் ப்ரோ, ஆழமான ப்ரீச்சிங். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? நான் ஏற்கனவே சொன்னேன், மக்களுடைய கைத்தட்டுக்காக நம்ம எதுவுமே வாழ வேணாம். ஆண்டுடைய வார்த்தைக்காக, ஆண்டுடைய வசனத்தின் ஆசீர்வாதங்களை மாத்திரம் நம்ம பிடிச்சிட்டு நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அண்ட் டோன்ட் கோ வித் ஒரே ஒரு காரியத்தை நான் கற்றுக்கிட்டேன். சி in my so many years of being in church, நிறைய மினிஸ்டர்ஸ் ஆஃப் காடோட நான் பயணிச்சிருக்கிறேன், நிறைய ஊழியத்தோட நான் க்ளோஸாக ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஒன் திங் ஐ நியூ ஃபார் ஷுர்,
டோன்ட் கோ வித் த மெஜாரிட்டி. மெஜாரிட்டியோட நீங்கள் நிற்காதீங்க. ஒரு சிம்பிள் ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். டோன்ட் ஸ்டாண்ட் வித் த மெஜாரிட்டி. 12 ஸ்பைஸ் அனுப்பிச்சி விட்றாங்க. 10 பேர் வந்து சொன்னாங்க, ஐயோ அந்த இடத்த சுந்தரிக்க முடியாது. மெஜாரிட்டி என்ன? 10 எங்கே இருக்குது, 2 எங்கே இருக்குது? 2 பேர் வெறும் காலையும் யோசிவா தான். நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 10 பேர் கரெக்டாக தான் சொல்லுவாங்க, இவங்களுக்கு தெரியாது ஒன்றும் இருக்கா அப்படின்னு 10 பேரோட போயிருப்போம். பட் நெவர் கோ வித் மெஜாரிட்டி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? 2 பேர் சொல்கிறது ஃபூலிஷ்னஸ்ஸாக இருக்கும். இந்த மைனாரிட்டி திங்கிங்கில் தான் மைனாரிட்டி கமிஷன் கிடையாது, மைனாரிட்டி திங்கிங், அந்த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் குரூப் ஆஃப் பீப்புளோட தான் ஒரு பெரிய விஸ்டம் வைக்கிறார். மெஜாரிட்டியோட போகாதீங்க. மெஜாரிட்டி வேற விதமாக சொல்லிடும். இந்த ஆசீர்வாதத்தை தான் உங்கள் மேலே பேசுகிறேன். திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். யூ வில் பி பிளஸ்ட் ஃபினான்ஷியலி. ஒரு பெரிய ப்ராஸ்பரஸ் எக்ஸ்ப்ளோஷனை உங்கள் மேலே பேசுகிறேன். ப்ராஸ்பெரிட்டி எக்ஸ்ப்ளோஷனை உங்கள் வீட்டின் மேலேயும் உங்களோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இந்த சீசனில் தரப்போகிறாரு. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? 1 யோவான் 4:17 பார்க்கலாமா? 1 யோவான் 4:17. ஜென்ரலாகவே நியாய தீர்ப்பு நாள்னால் பயம் வருமா, சந்தோஷம் வருமா? ரொம்ப பரிசுத்தவான்களை போல் பதில் சொல்லாதீங்க. லெட்ஸ் பி ஹானஸ்ட். ஜட்ஜ்மெண்ட் டே அப்படிங்கிற வார்த்தை, ஜட்ஜ்மெண்ட் டே, பிக்னிக் டே அப்படி போவீங்களா? ஐயோ நரகமா பரலோகமா ஜட்ஜ்மெண்ட் டேங்கிற பயம் இருக்கும்ல. ஆனால் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நியாய தீர்ப்பு நாளே நமக்கு தைரியமும் பயமும் கிடையாது, சந்தோஷமும் கிடையாது, போல்ட்னஸ். பாதி பேருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் சாப்பிட்லையா, இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு லைஃப்லெஸ்ஸாக உட்காந்துருக்கிறீங்க, ஏன் அப்படின்னு தெரியல. இன்றைக்கி நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் போல்டாக போகணும். டேடி அப்படி போகணும். எத்தனை பேர் அப்படி போக ரெடியாக இருக்கிறீங்க? உங்களுக்கு பயமும் வேணாம், சந்தோஷமும் வேணாம், தைரியம் இருந்தால் போதும். தைரியமாக ஜட்ஜ்மெண்ட் டேவா, அதனால தான் செகண்ட் கம்மிங்கை குறித்து ரொம்பலாம் இது பண்ணுறீங்க. வரப்போ தைரியமாக போயினே இருங்க. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகிறதற்காக அன்பு நம்மிடத்தில் பரிபூர்ணப்படணும். உங்களுக்கு தைரியம் எப்போ தெரியுமா வரணும்? ஒன்லி when you walk in love. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது மூணுத்தில் எது பிரதானம்? அன்பே பிரதானம். ஸோ லவ் டேக்ஸ் த அப்பர் ஹேண்ட். நீங்கள் அன்பிலேயே இருந்தால் தான் நீங்கள் தைரியத்தோட நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் டேக்கு போவீங்க. நீங்கள் பாட்டுக்கு அந்த சிஸ்டர் என்னை பற்றி என்ன தெரியுமா சொன்னா, அந்த பிரதருடைய பேச்சை என்னை பற்றி தானே இருக்குது, என்னை தப்பாக பேசிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அன்புலே நம்ம நடக்கலை, உங்களுக்கு தைரியம் வராது. கொஞ்சம் லைட்டாக நடுக்கம் இருக்கும். ஒரு வேளை இப்படி இருந்துடலாமோ அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ என்னுடைய மெயின் வார்த்தை அது கிடையாது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இதில் சூப்பரானது இங்கிலீஷில் இருக்குது. as he was கிடையாது, as he is, I am here in this world right now. as he was என்ன தெரியுமா? சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறது தான் as he was. as he isனா, he isனா இப்போ எப்படி இருக்கிறாரு, என் ஜீசஸ் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரு, எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவராக, மரணத்தை வீழ்ங்கினவராக, உயிரோடு எழுந்தவராக இப்போ உட்கார்ந்துருக்கிறார். பார்த்தீங்களா? அதே போல தான் இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன். ஏன் நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது? நான் பழைய 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 வைவுக்கு போயிட்டா, நம்ம ஒரு பூச்சி, ஒரு குப்பை, புழுவாக இருக்கும், பரிசுத்தம் இல்லாதவன் ஆண்டவரை தரிசிக்க முடியாது, பாவத்தோடு வந்திருந்தீங்கன்னா கை இப்படி ஆயிரும், வாய் கோணிரும், அந்த மாதிரி சொன்னால் தான் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்களா? எனக்கு புரியலையே. சத்தியத்தை பேசினா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். as he is, I am here in this world. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எப்படி இருப்பார்? அவர் சிரிப்போடு இருப்பார். அவர் ஆளுகை செய்வார். எதுக்கு மேலே ஆளுக? மரணத்தின் மேலே ஆளுக, வியாதிக்கு மேலே ஆளுக, பிரச்சனைக்கு மேலே ஆளுக, எல்லா பொறாமைக்கு மேலே ஆளுக, எல்லா வீக்னஸ்க்கு மேலே ஆளுகை செஞ்சு அவர் உன்னதத்தில் உட்காந்துருக்கிறாரு. அதே போல தான் இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன். உடனே சாத்தான் வந்து சொல்லுவான், உனக்கு தான் நேற்று முதுகு வலியாச்சே, இடுப்பை பிடிச்சிட்டே 2 நாள் நடந்தியே, அதனால தான் அவனை பார்க்காதீங்க, உங்கள் கண்ணாடியில் யாரை பாருங்கள், ஏசப்பாவை பாருங்கள். as he is, I am right now in this world. நல்லா கரங்களை தட்டுங்களா ஏசப்பாக்கு, நல்லா கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா.
அவன் வந்து கண்ட வார்த்தையெல்லாம் சொல்லிருப்பான், அதெல்லாம் கேட்காதீங்க. நிறைய பேத்துக்கு வந்து சொல்லுவான், உங்களுக்கு குழந்தை பிறகாதும்மா, உங்களுக்கு குழந்தை பிறகாதும்மா, உங்களுக்கு படிப்பு வராதுன்னு சொல்லுவான், உங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லுவான், நீங்கள் வாழ்க்கையில் உருப்பட முடியாதுன்னு சொல்லுவான், நீங்கள் அப்படிம்மா, நீங்கள் இப்படிம்மா, உங்கள் குடும்பம் அப்படிம்மா இப்படிம்மா. எதையுமே காதில் கேட்காதீங்க. நீங்கள் இதை மட்டும் பாருங்கள். எத்தனை பேர் பார்க்குறீங்க? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? when Jesus becomes our mirror we get transformed. நம்ம மறுரூபப்படுவோம். இயேசு அவங்களுடைய கண்ணாடி ஆகிறப்போ நீங்கள் மறுரூபப்படுவீங்க. இந்த மறுரூபப்படுங்கிற வார்த்தை ஒரு கிரேக்க வார்த்தையிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது பேர் மெட்டமார்ஃபோ. மெட்டமார்ஃபோனா எப்படி ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு கேட்டர்பில்லருந்து பட்டர்ஃப்ளையாக மாறுதில்ல, ஸ்லோவாக அதையே சுற்றி 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 அப்புறம் அசிங்கமாக இருக்கிற கேட்டர்பில்லர் எப்படி அழகான பட்டாம்பூச்சியாக மாறுகிறது, அப்படி தான் இயேசுவை பார்க்க பார்க்க அசிங்கமாக புழுவை போல இருந்த நம்ம வாழ்க்கை அழகான பட்டாம்பூச்சியை போல அவருடைய தொடுதல்னால மாறும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் அவரை பார்த்துட்டே இருக்கணுங்க, அவரை பார்த்துட்டே இருக்கணும், அவரை பார்த்துட்டே இருக்கணும். அந்த சர்மன் ஆரம்பித்தப்ப நான் சொன்னேன், ஆதியாகமம் 1:26 நம்மளுடைய சாயலில் மனிதனை படைக்கலான்னு சொன்னார். அவருடைய சாயல்லே ஆதாம் படைக்கப்பட்டான். அப்புறம் பாவம் வந்துச்சு. சாத்தான் சொன்ன அவன் லையை என்ன தெரியுமா? சாயலை பேஸ் பண்ண லை தான். நீ இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அவரை போல நீ மாறுவ. ஸோ எதோட அசோசியேட்டட்? லை வாஸ் அசோசியேட்டட் வித் த இமேஜ். ஏன்னா இமேஜுக்கு ரொம்ப முக்கியம், ஐடென்டிட்டிக்கு ரொம்ப முக்கியம். அன்னைக்கு சொன்ன பொய்யை தான் இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கிறான். அன்னைக்கு ஏவாள் காதில் பேசின அதே பொய்யை தான் இன்றைக்கும் வந்து சொல்கிறான். நீ இதை பண்ணினா அப்படி மாறிடலாம், நீ இதை செஞ்சினா நீ அப்படி மாறிடலாம். இல்லை, நான் ஏற்கனவே அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல தான் இருக்கிறேன். அதனால தைரியமாக நியாயம் தீர்ப்பு நாளில் ஐ வில் ஜஸ்ட் ரன் போல்ட்லி. நீங்கள் எப்போவுமே அப்பா கிட்ட போல்டாக கேட்கணும், போல்டாக வாங்கணும், போல்டாக போகணும், போல்டாக துதிக்கணும், போல்டாக ஆராதிக்கணும், போல்டாக நடக்கணும். யாராவது போல்டஸ் இல்லாமல் இந்த காலை வேளையில் இருந்தீங்கன்னா ஒரு புது தைரியத்தின் ஆவி உங்களுடைய இருதயத்தை வந்து ஆட்கொள்ளுகிறது. யூ ஹாவ் டு பி போல்ட் ஆல்வேஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட், ஆண்டவர் இந்த வார்த்தை என்னோட பேசினாலும் நம்ம ஒரு போஸ்ட் போட்டோம். என்ன போஸ்ட்னா, லைஃப் இன் கிரைஸ்ட் இஸ் பீயிங் ஹம்பிள் பட் லிவிங் இன் தி அத்தாரிட்டி. தாழ்மையாக இருக்கிறதும் அதிகாரத்தோட வாழுகிறது தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை. எத்தனை பேர் தைரியமாக ஆண்டுடைய பிரசனத்துக்கு ஒவ்வொரு தரம் ஓடி வர ரெடியாக இருக்கிறீங்க? எப்பனாலும் தைரியமாக வாங்க. சர்ச்சுக்கு வரப்போ கம் வித் போல்ட்னஸ். நீங்கள் போல்டாக வந்தால் தான் ஆசீர்வாதத்தை அவருடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். தைரியமாக வந்தால் தான் அப்பா கிட்ட இருந்து உரிமையாக நீங்கள் எடுத்துக்க முடியும். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? அப்படி எடுத்துக்கொள்ள எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? இன்னைக்கு காலையில் நீங்கள் உங்களை பார்க்க 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 நீங்கள் குறைவுகளே தான் பார்ப்பீங்க. ஆனால் ஐ எம் இன்ட்ரடியூசிங் அ மிரர். உங்களுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை, முக கண்ணாடியை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அந்த மிரர் பேர் இயேசுங்கிற மிரர். நீங்கள் எப்படி உடம்பெல்லாம் அடி வாங்கி ஒரு ஆக்சிடெண்ட்டில் உங்கள் மூஞ்சியெல்லாம் நெளிஞ்சிருந்தா கூட நீங்கள் அந்த கண்ணாடியை பார்க்குறப்போ அவருடைய பொலிவும் அவருடைய அழகும் தான் உங்களுடைய ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்கே பார்த்தா அப்படிப்பட்ட ஆடுகள் பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸ்பாட்டடான ஆடுகள் பிறக்க, வரியா இருக்கிற ஆடுகள் பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு ஐடியாவை கொடுத்தாரு, ஒரு விஷனில் ஒரு ஐடியாவை பேசினார். 31வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடியாலாம் இருக்கும். அவர் சொல்கிறாரு, அந்த வரி வரியாக இருக்கிற அந்த வாதுமை மரத்தை பார்த்து நான் தண்ணி குடித்த உடனே as the goat, as the sheep saw the ரிஃப்ளெக்ஷனை பார்த்தப்போ இது வரைக்கும் இருக்கிற ரிஃப்ளெக்ஷனை பார்க்கல. இது வரைக்கும் இருக்கிற இந்த ரிஃப்ளெக்ஷன் பிளெயின் கோட்ஸ். ஆனால் இப்போ பார்க்குறப்போ ஸ்ட்ரைப்டை பார்த்துச்சு, ஸ்பாட்டடை பார்த்துச்சு, பார்த்த மாதிரியே இது மாறிடுச்சு. இன்னைக்கு நான் உங்களை சொல்கிறேன், ஆண்டுடைய வார்த்தையை பார்க்க 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 எல்லா குறைவுகளும் மறையுங்க. ஆனால் நீங்கள் அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆடுகளாக இருக்கணும், அந்த வீக்காக இருக்கிற ஆடுகளாக இருக்காதீங்க. நிறைய பேருக்கு எவ்வளோ வசனம் வந்தாலும் நம்ம மார்க்கை போட்டு போயிடுறோம். இன்னைக்கு சர்மன் நல்லா இருந்துச்சுல, பாஸ்டர் சூப்பராக பேசினார்ல, ஆராதனை நல்லா இருந்துச்சுல, எல்லாருமே சாங் சூப்பராக இருந்துச்சுல, லைட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுல, சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நல்லா என்கிட்ட பேசினாங்கல்ல அப்படின்னு போயிடாதீங்க. இது வந்து சாதாரண உலகத்தார்கள் செய்கிற ஒரு காரியம். இந்த வார்த்தையை உள்ளே எடுத்துட்டு மோசமான சூழ்நிலையில் வார்த்தையை வச்சு அடிங்க, சாத்துங்க. பிரச்சனை வரப்போ வார்த்தை எடுத்து அந்த பிரச்சனை மேலே அடிங்க. அழுக வரப்போ வார்த்தை எடுத்து அந்த அழுக மேலே அடிங்க. டாக்டர்ஸ் ரிப்போர்ட் வரப்போ வார்த்தை எடுத்து அந்த ரிப்போர்ட் மேலே அடிங்க. அந்த வார்த்தை உங்களுடைய அடையாளமாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இருக்கிற இடங்களில் எழுமி நிற்கலாம்.